ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுநவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரான் ஐலாண்ட்ஸோட செகண்ட் டேயில் நம்ம எங்கெல்லாம் வந்து போகிறோம், என்னெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா செகண்ட் டே மார்னிங் ஒரு 7 o'clock அப்படிங்கும்போது அங்கே பால்கனியிலேருந்து அந்த வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா வந்து அந்த சன்ரைஸோட அந்த வெளிச்சத்தோட சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா காலையில் வந்து என்ன பிளான் பண்ணோன்னா, சன்ரைஸ் பார்க்குறதுக்கே வந்து ஒரு பிளேஸ் போகலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணிவிட்டு நைட்டு வந்து தூங்கினோம். பட் ஆனால் குட்டீஸ் எல்லாம் வந்து இருக்கங்காட்டி ஆக்சுவலாக எப்பவும் போல் வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி ரூம்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட்டாக குக் பண்ணி எல்லோரும் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பினோம். ஸோ நாங்கள் கிளம்பும் போதே டைம் வந்து 9 ஆயிடுச்சு. மறுபடியும் எங்களுக்கு செக் அவுட் டைம் பார்த்திங்கன்னா 12 o'clock. சரி, மறுபடியும் போயிட்டு ரிட்டன் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பினோம். காட்டுக்கு போக போகிறோம், தூரமாக போக போகிறோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து டைம் இருக்குது. ஸோ கிளம்புறதுக்குள்ளே நிறைய பிளேசஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். என்னது சாமி போட்டு ஹாய் சொல்லு. கையில் என்ன வச்சுருக்க? யானை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் நான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேமரான் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வந்து ரீல்ஸு, அதுக்கப்புறம் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி அங்கே என்னென்னலாம் வந்து முக்கியமான பிளேசஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே வந்து வச்சுருந்தோம். பட் ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த அன்னைக்கு எங்களுக்கு பெருசாக வந்து டைம் இல்லை. அதனால் எந்த பிளேசஸுமே வந்து பார்க்கல. வெறும் நைட் மார்க்கெட் மட்டும்தான் நாங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் தான் வந்து டைம் இருக்குது. ஸோ இந்த 1 டேயில் நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ பிளேசஸ் வந்து கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பிளேசஸ் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். பட் முடியலை அப்படின்னா 1 டே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து கிளம்பியும் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமா இல்லை என்னென்ன பிளேசஸ்லாம் வந்து கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வீடியோக்குள்ளே வந்து போக வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் வந்து பிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். இன்ஸ்டா பேஜில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம். ஸோ போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த டீ எஸ்டேட் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா வந்து க்ரீனிஷாக இருந்துச்சு. ஸோ நல்லா ஒரு 9 o'clock அந்த மாதிரி அப்படிங்கும்போது நல்லா வந்து வெயில் இருந்துச்சு. சுத்தமாகவே வந்து அந்த சில்னஸ் எதுவுமே வந்து இல்லை. நார்மலாக எப்போவும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து கிளைமேட் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும், அந்த மிஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்க மாதிரி தான் வந்து இருந்துச்சு. பட் அந்த வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடமே பார்க்குறதுக்கு அந்த க்ரீனிஷாக, அதே மாதிரி ஸ்கை பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ளூவாக பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில் எல்லாமே சில இடத்துல பார்த்திங்கன்னா மரம், அது நல்லா நிழலாக இருக்குது. அந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போதே அவ்வளோ சில்லுன்னு இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. எங்கள் 2 பேத்துக்கும் என்ன தோணுச்சுன்னா, இந்த மரத்துக்கடியில் ஒரு 10 நிமிஷம் வந்து நின்றுட்டு அதுக்கப்புறமா வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. போகிற வழி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நார்மல் ரோடு தான். பட் ஆனால் சிங்கிள் ரோடு மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஹேர்பின் பெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்தாலே நமக்கு வந்து பயமாக இருக்குது. அப்படியே வந்து க்ராஸ் ஆகிறதுக்குள்ளே நமக்கு வந்து பதட்டத்தோடையே வந்து க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஜீப்ல ஒரு ரவுண்ட் போலாமா? என்ன பண்றீங்க? போணுமா உனக்கு? சரி போலாம். தரியாக்கு பிடிக்குமா ஜீப்ல போக? பிடிக்குமா? ஓகே போலாம். அங்க போய் நம்ம காரை நிறுத்திட்டு அந்த ஜீப்ல ஸ்வைன்னு போலாம். ஓகே, ஸ்வைன்னு போலாம். சூ போலாம். ஓகே, எப்படி ஜூ போகலாம்? ஃபாஸ்ட்டாக போகலாம். போயிட்டு இருக்கும்போது பாதியிலே பார்த்தீங்கன்னா நிறைய காரெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே முன்னாடி வந்து க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு வேளை உள்ளே போக முடியாதோ இல்லை இன்றைக்கி லீவா அப்படின்னு வந்து எங்களுக்கு தெரியல. சரி போய் என்னன்னு கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் வந்து கேட்குறதுக்கு வந்து போயாச்சு. நாங்கள் 2 பேர் பார்த்தீங்கன்னா கார்க்குள்ளே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்க அங்கே ஒரு பைக் வருதா, அந்த சவுண்ட், பைக்கு கார்லாம் வருதுல்ல,
அந்த சவுண்டு. அங்கே போய் கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இது வரைக்கும் தான், இந்த என்ட்ரி வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைவேட் வெஹிக்கிள் வந்து அலௌடு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஜீப் இருக்கு இல்லையா, ஸோ ஜீப்பில் தான் நம்மளை எல்லாத்தையுமே வந்து அந்த ஃபாரஸ்ட் வரைக்கும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஜீப்பில் பார்த்தீங்கன்னா அண்ணா அக்கா ஃபேமிலி போயிட்டாங்க. நாங்கள் வந்து இன்னொரு ஜீப்பில் வந்து போனோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து ஜீப்பில் வந்து ஏறியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் மேலே ஏறுறதுக்கு கஷ்டம்னா நீங்கள் கீழே இருந்தே இந்த மாதிரி வந்து சர்வீஸ் வந்து இருக்குது. இந்த ஜீப்பெல்லாம் வந்து கீழே இருந்தே வந்து ரெண்ட்டுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கீழே இருந்து கூட நீங்கள் வந்து ஜீப் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இல்லைனா இந்த என்ட்ரி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட நிறைய ஜீப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜீப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து போயிட்டுருக்கிற வழி. ஸோ என்னால் வந்து ஜீப் அவ்வளோ குலுங்குது, என்னால் வந்து வீடியோவே வந்து எடுக்க முடியல. இதுக்குள்ளே போக போக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மேடு மாதிரி நல்லா ஏறுறது வந்து நல்லா தெரியுது. அதே மாதிரி காதெல்லாம் வந்து அடைச்சி நல்லா வந்து சில்னஸ், அந்த கிளைமேட்டோட சேஞ்சஸ் வந்து நல்லாவே வந்து தெரியுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோசி ஃபாரஸ்ட்குள்ளே வந்து போகிறோம். அந்த என்ட்ரி இன்னும் வந்து 900 மீட்டர்ஸ் வந்து இருக்குது நம்ம அதை வந்து ரீச் பண்ணுறதுக்கு. ஃபைனலி நம்ம பார்த்திங்கன்னா அந்த மோசி ஃபாரஸ்ட் வந்து ரீச் பண்ணியாச்சு. வந்து நம்மளை வந்து இந்த ஜீப்பில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்த வண்டியில் வந்தோமோ அந்த வண்டியில் நம்ம வந்து திரும்பி வந்து ரிட்டன் போய்க்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறது தான் வந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட், இந்த ஃபாரஸ்ட்டோட டாப் மோஸ்ட் பாயிண்ட்டில் நம்ம வந்து இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த ஃபுல் வியூ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்து அந்த மிஸ்ட் இப்போ தான் வந்து லைட்டாக வந்து இறங்குறது அப்படியே சூப்பராக வந்து தெரியுது. வியூவெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நின்று எல்லோரும் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். காமி ஃபோட்டோ காமி. ஒன்றும் தெரியல, கொஞ்சம் பிரைட்னஸ் வைக்கலாம். தாரியா பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணா. ஏன்னா அவளுக்கு வந்து விளையாடுறதுக்கு கூட ஒரு ஆள் இருக்கங்காட்டி ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. எங்கள் 2 பேர்த்த வந்து கண்டுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எங்களை வந்து ஜீப்பில் கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த ஃபாரஸ்ட் எப்படி இதாகுது, எப்படி இருக்குது, இந்த ஃபாரஸ்ட் இல்லைன்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வந்து 2000 மீட்டர் உயரத்தில் நம்ம வந்து மேகம் பாருங்க எவ்வளோ கீழே இருக்குங்க, நமக்கு கீழே இருக்குங்க. வசமே மேகம் வந்து நம்மளை தாண்டி தான் நம்ம வசமே நம்ம ராசா பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இந்த காடு வந்து ஓகே இப்போ வரைக்கும் நிற்குது. இந்த காட்டை அழிச்சா கேமராமேனில் குடிக்க தண்ணி கிடைக்கும். அதெல்லாம் ஊற்றி தண்ணி இருந்தால் எடுத்து சப்ளை பண்ணி. இங்கே வந்து பாசம் வந்து 200 வகை பாசம் இருக்கும். இந்த பாசம் வந்து 16 வருஷம் ஆகும். அது முளைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா அது ஒரு மாதத்துக்கு, ஒரு நாட்டில் ஒரு மாதத்துக்கு கோசம் புளி கோசம் 3 மில்லிமீட்டர் தான் வளருது. ஒரு மாதத்துக்கு, ஒரு நாள் இல்லை, ஒரு மாதத்துக்கு. அப்போ அதனால் நிறைய சொல்லுது. ஓகேங்களா? ஓகேண்ணா. உள்ளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் அதில் உள்ளுக்கு ஏறி பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக வியூ வந்து பார்த்தோம். ஓகே. ஆனால் அப்புறம் சார்ஜிங் வேலை ஏன்னா அரசாங்கம் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால அது சார்ஜிங் அது வந்து பாரு, அது வாசத்துக்கு நசுங்க இப்போ வந்து பாரு கொசு வராது. இங்கே கொசு இல்லை. மோஸ்கிட்டோ ஏமோ ஏன் பறிச்சுட்டு போய் கொசு இல்லாமல் தொட்ட போகிறீங்களா? இல்லை அது மூடு கையில் ஏற்றி கம்மி அப்படி இல்லைன்னா இந்த இது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் வந்து பறித்து கொண்டு வந்து காமிச்சாங்க. இது வந்து மஸ்கிட்டோஸ், அதாவது கொசு வராமல் இருக்கிறதுக்கு இந்த லீஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்களாமா. அது வந்து ஸ்மெல் பார்த்தின்னு பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா, மோசி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் போகுது. ஸோ இது மேலே வந்து போக முடியுமா அப்படின்னு வந்து கேட்டோம். இது வந்து கவர்மெண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறங்காட்டி இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து ரயா ஹாலிடேஸ் இருக்கங்காட்டி இப்போ வந்து க்ளோஸ்டாக இருக்குது, நம்ம வந்து இப்போ மேலே போக முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மோசி ஃபாரஸ்ட். இதுக்கு கீழே போகணும் அப்படின்னா வந்து கைட் பண்ணுறவங்க வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு தான் வந்து நம்ம போக முடியும். ரயா ஹாலிடேஸ் அப்படிங்காட்டி எந்த கைடும் வந்து அப்போ அவைலபிளாக இல்லை. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து விட்டோம். சரி கிட்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். தரு என்ன பண்ணுற? குச்சி எதுக்கு?
தாரிகாக்கு குறும்பு பண்ணால் அடிக்கிறதுக்கா? உன்னை நீ இப்போ குறும்பு பண்ணால் அடிக்கலாமா அப்போ? ம் அப்பா கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அக்கா அண்ணா ஃபேமிலி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜீப் வந்துச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து கீழே போயிட்டாங்க. நாங்கள் வந்து ஜீப் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து மேலே வரல. ஸோ அவங்க வர வரைக்கும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். அதனால் இங்கே பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து குச்சி எடுத்து சண்டை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நீயும் அப்போ சண்டை போடுறீங்களா? நீயும் அப்போ சண்டை போடுறீங்களா? டிஷ்யூ யார் வின் பண்ண போகிறீங்க? நீதானா? அப்பாவும் குச்சி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அது வந்து அவள் கரெக்டாகவே வந்து பண்ணல. ஒரு 2-3 டைம் வந்து பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு டைம் பார்த்திங்கன்னா நவீன் கூடயும் என் கூடயும் வந்து கரெக்டாக வந்து பண்ணான். அவகிட்ட வந்து சொல்லவே இல்லை. அவளே ஓடி வந்துட்டு என்னை ஹக் பண்ணிவிட்டு லவ் யூமா அப்படின்னு வந்து சொல்லுவாள். அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கிளம்பலாமா? இதோ அந்த வண்டி வந்துச்சு. அதில் தானே நம்ம வந்தோம். அந்த வண்டி வந்துச்சு. வா போகலாம் போகலாம் போகலாம். ஓகே பாய் பாய் காட்டுங்க. தரு பாய். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த வண்டி வந்துருச்சு. ஸோ அதில் வந்து கிளம்பியாச்சு. இது என்னென்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட தான் டேரெக்டாக வந்து பே பண்ணுறங்காட்டி நம்ம யார் கூட வந்து கீழேருந்து மேலே வந்தோமோ அவங்க கூடயே தான் வந்து ரிட்டன் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இன்னொரு வண்டியில் ஏறினோம்னா நம்ம யார் கூட வந்தோம் நம்ம பே பண்ணிட்டோமா என்னென்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம யார் கூட வந்தோமோ அவங்க கூட மட்டும்தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து வரோம், இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னங்காட்டி நாங்கள் 3 பேர் மட்டும்தான் வந்து அந்த இதில் வந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இந்த மாதிரி ஜீப் ரைடே வந்து தாரிகாவுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைக் எல்லாமே வந்து ரெண்ட்டுக்கு கீழே இருந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஜீப்பில் வரதுக்கே கஷ்டம், காரில் வரதுக்கே கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் பைக்லலாம் வந்து வந்தாங்க அப்படின்னே வந்து தெரியல. ஸோ பைக்கில் மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார் நிறுத்திட்டு அந்த என்ட்ரி இருந்துச்சுல, ஸோ அங்கேருந்து நடந்து மோசி ஃபாரஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அது வரைக்கும் நடந்தே வராங்க. ஸோ எப்படி தான் நடந்தெல்லாம் வந்து வராங்க அப்படின்னே வந்து தெரியல. மேபி பாப்பா இல்லைன்னா நாங்களும் வந்து நடந்து வந்திருப்போம். இது பாப்பா இருக்கங்காட்டி நாங்கள் அதை வந்து ட்ரை பண்ணவே இல்லை. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல வந்து ஏறினமோ அதே இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேலே நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த அண்ணா வந்தாங்க. வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாராவது வந்து கேமரான் போகிறீங்க, இந்த மோசி ஃபாரஸ்ட் போகிறீங்கன்னா அந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா நீங்கள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து கேட்டுக்கலாம். ஸோ இது எந்த ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறவங்க கூட. ஸோ இதுதான் வந்து மோசி ஃபாரஸ்ட். பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம வந்து கிளம்பி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து போகிறோம். மேலே போகும்போது கூட வந்து அந்தளவுக்கு வந்து பயம் இல்லை. இப்போ கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடு வரங்காட்டி ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா நம்ம இந்த சைடு இருக்கங்காட்டி கொஞ்சம் ரொம்பவே வந்து பயமாக இருக்குது. ஸோ அந்த காரை வந்து க்ராஸ் பண்ணுற வரைக்கும் வந்து அப்படியே பக்கு அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் இன்னொரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு பிளேஸ் அழகாக இருந்துச்சு. சரி அங்கேயும் நின்று பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து நிறுத்திட்டு ஒரு 2 நிமிஷம் அங்கே நின்று அங்கே ஃபோட்டோஸு, அந்த வியூ பாயிண்டில் இருக்க ஃபோட்டோஸு வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து அங்கேருந்தும் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அந்த வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா வந்து மேலே பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர், டார்க் க்ரீன் மாதிரி, கீழே அந்த வெயில் இல்லாமல் இருக்கங்காட்டி அந்த இடத்துல வந்து லைட் க்ரீன், இந்த மாதிரி டபுள் கலர் ஷேடில் வந்து சூப்பராக வந்து தெரிஞ்சிச்சு.
நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வியூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ் இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து கீழே உட்காந்து பொம்மையை வச்சு அழகாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. பார்த்திங்கன்னா நம்ம மோசி ஃபாரஸ்ட்லேருந்து கீழே இறங்கி அப்படியே ஆப்போசிட் ரைட் சைடில் வந்து ஒரு ரோடு போகுது. அந்த வழியாக தான் நம்ம இப்போ வந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து போகிறோம். ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா அதை விடவே ரொம்ப 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 குட்டியான ஒரு ரோடு. அட் அ டைமில் ஒரு சைடில் இருந்து மட்டும்தான் வந்து கார் வந்து போக முடியும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா இங்கே ஒரு அம்பர்லா இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தவங்களை வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து வாக்கி டாக்கி மூலிமா ஆப்போசிட்டில் வந்து ஒரு ரோடு இருக்கும், அந்த சைட்லேயும் அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க நின்றுட்டுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து காரை வந்து அலோவ் பண்ணாங்கன்னா அந்த சைடு இருந்து வர காரை அவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பிளாக் பண்ணிடுவாங்க, அங்கே ஆப்போசிட் சைட்லேருந்து கார் வர மாதிரி பேசி வச்சு தான் வந்து அவங்க காரையே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ரோடு வந்து அந்த மோசி ஃபாரஸ்ட் ரோடு விட வந்து ரொம்ப குட்டியாக இருக்கங்காட்டி இந்த மாதிரி தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுங்கை பலாஸ் டீ எஸ்டேட்க்கு தான் வந்து போகிறோம். அது வந்து போட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அம்பர்லாம் இருக்கா, அங்கே ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்களா. ஸோ அவங்களும் அந்த ஆப்போசிட் சைடில் இருந்தவங்களும் வாக்கி டாக்கி மூலிமா வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கார் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கார் வந்து நின்றுட்டுருக்கு, நம்ம சைடு தான் வந்து கார் வந்து அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. சீரியஸாகவே இந்த ஹில் ஸ்டேஷனில் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டி, அதாவது ஒரு டீ எஸ்டேட்குள்ளே தான் வந்து இருக்கோம். ஸோ காரெலாம் வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நடந்து மேலே வந்து போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அப்படியே வந்து மழை வர மாதிரி கருக்கள் வந்து போட்டிருக்கு. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சில்லுன்னு ஆகிட்டுருக்கு. நம்ம எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரை வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரி வந்து தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்து போகணும். மேலே போகலாம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணோடனேயுமே மழை துளிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஆளுக்கு ஒரு கொடை எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஸ்டெப் ஏறுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாதி ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. எங்காவது நிற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. நம்மளால் ஒரு இடத்துல வந்து நிற்கவே முடியல, ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு கார்னரில் வந்து அந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே 2 நிமிஷம் வந்து நின்னாச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லேருந்து இங்கே வரைக்கும் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டுருக்கோம். லைட்டாக வந்து மழை துளிச்சிட்ருக்கு. இனி எப்படி கிளைமேட் வந்து மாறும்னு தெரில. பட் ஆனால் நாங்கள் இதுக்கு தான் வந்து ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணோம். ஏன்னா காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலாக தான் நாங்கள் வந்து இந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹில் ஸ்டேஷன் அப்படின்னாவே வந்து நல்லா சில்லுன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமாக நவீன் வந்து மிஸ்ட்டு பார்க்கணும், நான் வந்து மழை பார்க்கணும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதனால் பார்த்தோன்னையும் சார் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகியாச்சு. அப்புறம் அப்படியே வந்து உள்ளே போனால் ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பேக்கரி மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. சரி நம்மளுமே வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா க்யூ வந்து பயங்கரமாக ஒரு சைடு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட் சைட் போனோம். இந்த பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் மாதிரி வந்து பார்த்தோம். அங்கே முன்னாடியே வந்து மெனு கார்டு, அதுக்கப்புறம் வந்து பென்சில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதுலேயே வந்து நமக்கு என்ன வேணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணி கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து அதை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் அதை வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தோம். தாரியாவும் பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு பேப்பர் பென்சில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எடுத்து ஏதோ வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் வந்து தாரிகாவுக்கு வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்குமே வந்து கேக் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நானும் வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ ஆளுக்கு ஒரு கேக் மாதிரி ஆர்டர் பண்ணோம். ஒன்று வந்து ரெட் வெல்வெட்டில் மஃபின் கேக்கு, அதுக்கப்புறம் வந்து கேரட் வால்நட் கேக்கு, அதுக்கப்புறம் பனானா கேரட் கேக்கு, இந்த மாதிரி 3 கேக்கு. அதுக்கப்புறம் நவீன் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இங்கே இருக்கிற சிக்னேச்சர் டிஷ் மாதிரி ஸ்ட்ராபெரி சிக்னேச்சர் ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் நாங்கள் 3 பேர்த்துக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம். வாங்கிட்டு போய் பார்த்தா டேபிளே வந்து கிடைக்கல, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் தான் ஒரு டேபிள் வந்து கிடச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் உட்காந்துருக்கிற டேபிளோட வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய பேக்ரவுண்டில், அதாவது நாங்கள் உட்காந்துருக்கிற பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து கிளைமேட்டும் வந்து மாறினங்காட்டி செமையாக இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும், அப்படியே வந்து மழை தூர்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைட்டாக தூர்னது அப்படியே வந்து பயங்கரமாக வந்து மழை தூர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அம்மா குறி பிடிச்சி பாரு, நல்லா இருக்காங்க.
நவீன் இது உனக்கு வேண்டாம். இந்த சிக்னேச்சர் டிஷ் இருந்துச்சு இல்லையா, அந்த ஸ்ட்ராபெரி அந்த ட்ரிங்க் மாதிரி. ஸோ அதை நான் வந்து ட்ரை பண்ணேன். சரி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் பயங்கரமாக வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி இப்போ வந்து கீழே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டீ ஷாப்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி அதுக்குள்ளே போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து போனோம். ஸோ அந்த போட்டி எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எப்படி வந்து டெவலப் ஆகிருக்கு, ஸோ அது என்னெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வாலில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த டீ ஷாப் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதில் அங்கே இருக்க நிறைய டேஸ்ட்டு வெரைட்டிஸ் ஆஃப் டீ எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உள்ளே நிறைய டீ ஷாப் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே நீங்கள் வேணும்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, அங்கேயே உள்ளே பார்த்திங்கன்னா அந்த டீயோட அந்த ஃபேக்ட்ரி மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயுமே நம்ம போய் வந்து விசிட் பண்ணி அது எப்படி வந்து மேக் பண்ணுறாங்க, அது என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கலாம். பட் ஆனால் அதோட டைமிங் விசிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock வரைக்கும் தான். ஸோ ஆல்ரெடி வந்தவங்களே அங்கே வந்து இன்னும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 1:30 ஆனங்காட்டி எங்களால் உள்ளேயும் வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளேயும் வந்து போக முடியல. சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பக்கத்தில் டீ ஷாப் இருந்துச்சு. அங்கே என்ன மாதிரியான வெரைட்டிஸ்லாம் வந்து டீ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டு மழையும் லைட்டாக வந்து அதுக்கப்புறம் கம்மியாயிடுச்சு. சரி இதுதான் வந்து சான்ஸு, கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கீழே வந்துட்டோம். இந்த வீடியோ நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் நம்ம வந்து போகிறோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.